இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர போராட்ட தியாகி, செக்கிழத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.யை பற்றி உங்கள் முன்பு பேசலாம் என வந்துள்ளேன். வ.உ.சி. என்று போற்றப்படும் வள்ளியப்பன் உலகநாத சிதம்பர பிள்ளை தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் என்னும் ஊரில் உலகநாத பிள்ளை பரமாயியம்மாள் என்னும் தம்பதியருக்கு மூத்த மகனாக பிறந்தார். திருச்சியில் சட்டம் பயின்றார். குச்சவையில் உரிமையியல் வழக்குகளில் தேர்ச்சி பெற்றார். 1900 தூத்துக்குடியில் ஒரு நேர்மையான வழக்கறிஞராக பணியாற்றி சிறப்பும் அடைந்தார். இவர் ஒரு ஆழ்மை பெற்ற மனிதராக போற்றப்படுகிறார், திகழப்படுகிறார். பல தேசிய நிறுவனங்களை நிறுவியுள்ளார். அந்நிய துணிகளை எரித்தார். உள்நாட்டு பொருட்களை விற்பனை செய்தார். சுதேசி பிரச்சார சபை, சுதேசிய பண்டகசாலை, தர்மசங்க நெசவு சாலை, வேளாண் சங்கம் என பல அமைப்புகளை அமைத்தார் வ.உ.சி. ஆங்கிலேயர்களின் கடல் வாணிபத்தை முறியடிக்க இந்தியர்கள் கடல் வணிகம் செய்ய தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடையே ஓர் கப்பல் சேவையை துவங்கினார். 1906 அக்டோபர் மாதம் 16 சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனத்தின் பெயர் பதித்தார். சுய கப்பல் வாங்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவை விட்டு புறப்படும் போதோ இந்தியா திரும்பினால் கப்பலுடன் திரும்புவேன், இல்லையெனில் இக்கடலுள் மாண்டு போவேன் என்று உறுதி கூறி புறப்பட்டார். எஸ் காலியோ என்ற கப்பலுடன் இந்தியா திரும்பினார். பின்பு எஸ் லாவோ என்ற கப்பலையும் வாங்கி கப்பலோட்டிய தமிழனாக உருவெடுத்தார் வ.உ.சி. 1908 நூற்பாவை தொழிலாளர்களுக்காக போராடி வெற்றி கண்டார். சொந்த நாட்டில் பிறருக்காக அடிமை செய்து துஞ்சினோம், அஞ்சினோம். என் நாட்டிலும் என் அநீதியை ஏற்போமா? தெய்வம் பார்க்குமா? சதையனை துண்டு துண்டு ஆக்கிடினும் வந்தே மாதரம் கஞ்சே முழங்குவோம் என்ற போராட்ட முழக்கத்தை துவங்கினார் வ.உ.சி. இவர் பாரதியார், திலகர், சுப்பிரமணிய சிவா ஆகியோருடன் சென்று தொண்டாற்றினார். 1908 மார்ச் 9 பிபின் சந்திரபாலின் விடுதலையின் போது பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிட்டார். அனுமதி அளிக்கப்படவில்லை. நெல்லையை விட்டு வெளியேற வேண்டும் என்று அமைச்சரால் கட்டளையிடப்பட்டார். ஆனால் அதை மறுத்தார். மார்ச் 12 கைது செய்யப்பட்டார். மக்கள் அனைவரும் 6 நாட்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினர். இதுவே நெல்லையின் எழுச்சியாகவும் இந்தியாவின் முதல் அரசியல் வேலை நிறுத்தமாகவும் திகழ்ந்தது. வ.உ.சி. அவர்களுக்கு 40 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. மேல்முறையீடு செய்து 6 வருடங்கள் சிறைவாசம் பிடித்தார். பாபநாசம் மற்றும் கோவை சிறையில் இருந்தபோது மொட்டையிடப்பட்டார், கை கால் கட்டிடப்பட்டார், சணல் நூல் நோற்றார், கல்மண் கலந்த கூழினை குடித்தார், மாடுகள் இழுக்கும் செக்கினை இழுத்தார், செக்கிழுத்த செம்மலாக உருவெடுத்தார். இதை கண்ட பாரதியோ மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதுவும் நூலோர்கள் செக்கிடையில் நோவதுவும் காண்களையோ என்று பாடுகிறார். 1912 விடுதலை பெறுகிறார். தன்னுடைய போராட்ட எண்ணங்களை ஒவ்வொரு நூல்களாக வெளியிடுகிறார். அது மட்டுமல்லாமல் 1936 மண்ணை விட்டு மறைகிறார். பெரிய பெரிய பீரங்கிகளையும் குண்டுகளையும் வைத்திருக்கும் ஆங்கிலேயனே ஒரு சின்ன ஊசியை கண்டு அஞ்சினர். அது வேணும் வ.உ.சி. என்று கூறி என் உரையை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.